படமா பார்க்கும்போது பர்டிகுலரா இந்த ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப கூஸ்பம்ஸா இருந்தது அப்படின்னா அமீர் சாரோட அந்த கார்ல பேசிட்டு வருவார்ல, அந்த இடம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. எதுக்காக சண்டை போடுறோம், எதுக்காக கத்தி எடுத்தோன்னே தெரியாம அவங்க சௌரியத்துக்கு அதை மறந்துட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவார்ல. அவர் என்ன சொல்ல வர்றாரு, இங்கே தலைவர்களா நாங்கள் உங்கள் எல்லாத்தையும் வழி நடத்துறதுக்கு சரியான முறையில் தான் போகணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களை ஏதாவது குழப்பிடுவாங்க. நீ அதை புரிஞ்சிக்க, புரியாமல் தப்பாக அதை பண்ணி தொலைக்காத. இதைத்தானே இந்த கதாபாத்திரம் பேசுது. ஏன்னா அதனால யாரோ ஒரு பெரிய கூட்டத்துக்கு தப்பு நடந்துடுற போது அதுக்கு என்ன இல்லடா காரணமாக காமிச்சிடுறீங்க அப்படிங்கிற அந்த வலியும் வேதனையும் அந்த கதாபாத்திரத்துக்கு இருக்குல்ல, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் கந்தசாமி அவர் லால் சார் பேசும்போது வந்து தப்புதான்னு தெரியுது, ஆனால் அவ்வளோ ஈஸியாலாம் வெளியில் வர முடியலங்கிறது எவ்வளோ பெரிய பெயின். அது எவ்வளோ பெரிய பெயின். எனக்கு தப்புன்னு தெரியுது, அதனால் வர முடியலைங்கிறது எவ்வளோ பெரிய பெயின். அது இல்லை, எனக்கு அவருடைய கேரக்டர் ஜெம்மா தோணுச்சு. ஏன்னா சுற்றி இருக்கிற குரூப்பே துருவ சந்தேகப்படும் போது அவர் சந்தேக பார்வையை எப்பவுமே பார்க்க மாட்டார். கபடிக்காக வந்த பையன் சந்தேகமே பட மாட்டார். இப்போ எல்லாரும் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து பிடி வாத்தியாரை பிடிக்குது நிறைய பேர் நிறையா சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு யாரடா ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு இந்த பாண்டியராஜாவையும் கேபி கந்தசாமியும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.